ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தாரகை பொட்டிக். இன்றைக்கி நம்ம தாரகை பொட்டிக்கில் ஒரு ட்ரெண்டியான பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் 4mm பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஜம்ப் ரிங் கொஞ்சம் எடுத்திருக்கேன். லாக்ஸ்டர் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து கோல்ட் கலர் செயின் வந்து எடுத்திருக்கேங்க. அண்ட் தென் ஐபின் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய கை வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. நான் வந்து 6.5 இன்ச்சுக்கு செஞ்சுக்க போகிறேன். ஒரு பேர்ல் எடுத்துட்டு ஐபின்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதெல்லாம் பின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஐபின்ல 4mm பீட்ஸ் எடுத்துட்டு பேர்ல் பீட்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் சேர்த்துட்டு இது போல் டைட் பண்ணி இதே போலவே நான் வந்து 6 இன்ச் வரைக்கும் செயின் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு மேக் பண்ணியாச்சு. இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச் தான் இருக்குது. இன்னும் 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம இதே போல் செயின் மேக் பண்ணிடலாம். இந்த ஐபின்னை பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறதை விட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அந்த ஷேப்பும் கரெக்டாக வருது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு 6.5 இன்ச்சுக்கு இது நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த செயினையும் கரெக்டாக இதே சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். பேர்ல் செயினை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரா செயின் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம லாக்ஸ்டர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். பேர்ல் பீட்டில் ஒரு 2 இன்ச்சில் ரா செயின் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சில் ரா செயின் கட் பண்ணிக்கலாம். பேர்ல் பீட் வந்து இந்த சைஸில் இருந்தாலும் ஓகே. இதுக்கு இதை விட இன்னொரு சைஸ் பெருசாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த சைஸை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஹெட்பின் எடுத்திருக்கேன். ஹெட்பின்ல இந்த பேர்ல் கோத்துக்கலாம். கோத்துட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் செயின் பண்ணோம் இல்லைங்களா, அதே போலவே செஞ்சுக்கலாம். இது போல் செஞ்சதுக்கப்புறமா ஒரு ஜம்ப் ரிங் வச்சு இது இந்த இந்த பேர்லையும் அந்த கட் பண்ணி வச்சுருக்க செயினையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது போல் ஆட் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்றும் இதே போலவே நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது போல் 2 செயின் மேக் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம ஜம்ப் ரிங் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த செயின் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேர்ல் வச்சு 2 செயின், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லாக் பண்ணிடலாம்.
ஃபைனலாக ஒரு 4லேருந்து 5 ஜம்ப் ரிங்கை நான் லைனாக செயின் மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 ஜம்ப் ரிங்கை இது போல் ஒரு குட்டியாக செயின் மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜம்ப் ரிங்குள்ளே விட்டு நம்ம இந்த செயினை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கரெக்டான சைஸில் செஞ்சோம்னா இது வந்து தேவைப்படாது. இருந்தாலும் இது ஒரு 4லேருந்து 5 செயின் வச்சு விட்டோம்னா நம்ம வந்து பெருசாகவும் வியர் பண்ணிக்கலாம், நம்ம கரெக்ட் சைஸ்லையும் வியர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப எலகண்ட்டான பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரேஸ்லெட்டில் வந்து நீங்கள் வந்து சார்ம்ஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். சார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட லெட்டர் சார்ம்ஸும் எல்லா விதமான சார்ம்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எட்ஜ் பார்ட்டில் இங்கே எங்கேனாலும் சரி இந்த இடத்துல கூட நம்ம இந்த சார்ம்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா இது போல் ஸ்டார் சார்ம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த பேர்லுக்கு இந்த ஸ்டார் சார்ம்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னுமே அதோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். இல்லைன்னா இந்த எட்ஜில் வந்து நம்ம இந்த பேர்ல் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு பதிலாக இது போல் கோல்டன் கலர் ஹார்ட் ஸ்பேஸரும் இருக்குது. இதை வச்சு நம்ம இது மேக் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இதே போலவே உங்களுக்கும் பிரேஸ்லெட் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கோல்டன் சில்வர் கலரில் அவைலபிளாக இருக்குது. 2 கலரில் நீங்கள் எந்த கலர்லனாலும் மேக் பண்ணிக்கலாம், சார்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி தருவேன். எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட் சைஸ் சொல்லும்போது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.